செய்தியை பார்த்து வருகிறோம். அரசியல் கட்சி கூட்டங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பாக விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், விவரங்கள். சிவரஞ்சனி, தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள் பரப்புரைகள் நடத்துவதற்கான ஒரு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பதற்கான அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடனான ஆலோசனை கூட்டம் என்பது தலைமைச் செயலகத்தில் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் மூத்த அமைச்சர்கள் தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு அரசின் சார்பில் அமைச்சர்கள் KN நேரு, ரகுபதி, மா சுப்பிரமணியன் ஆகியோர் தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், அதே போல சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவத்திற்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக 20 கட்சிகளுக்கு இந்த அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளாக 12 கட்சிகள் இருக்கிறது. அதோடு சேர்த்து நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் வைத்திருக்கக்கூடிய கட்சிகளுடைய பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறாங்க. அந்த வகையில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, VCK, பாமக, மதிமுக, தமிழக வாழ்வுரிமை கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், ஆம் ஆத்மி, தேசிய மக்கள் கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி உள்ளிட்ட 20 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு இந்த கூட்டம் என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கரூரில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்ற அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பொதுமக்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில தமிழ்நாட்டில் ஒரு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கும் என்பது நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்கில் நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு இந்த நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில வரைவு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் தமிழ்நாடு அரசின் சார்பில் தயாரிக்கப்பட்டு கடந்த 4 நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டமும் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இந்த நிலையில அரசியல் கட்சிகளுடைய கருத்துக்களையும் பெற்று அதில் சேர்க்க வேண்டிய சில முக்கியமான சரத்துகளையும் சேர்த்து நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை விரைவில் தமிழ்நாடு அரசு வெளியிட உள்ளது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த கூட்டம் என்பது 10:30 மணிக்கு அமைச்சர்கள் KN நேரு, ரகுபதி, மா சுப்பிரமணியன் ஆகியோர் தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தலைமைச் செயலாளர் முருகானந்தம் IAS இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். அரசினுடைய உயர் அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. வரைவு அறிக்கை என்பது தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கூடுதலாக அரசியல் கட்சிகள் கொடுக்கக்கூடிய அவர்களிடமிருந்து பெறக்கூடிய கருத்துக்களை பெற்று அதில் மிக முக்கியமான கருத்துக்களை ஆய்வு செய்து இந்த ஒரு முழுமையான ஒரு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றத்திலும் சமர்ப்பிக்க இருக்கிறது. அதே போல தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளுடைய கூட்டங்கள் பரப்புரைகளுக்கு ஒரு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளாக இது இருக்கக்கூடிய வகையில் இந்த SOP என்பது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு எவ்வித பிரச்சனையும் இன்றி எவ்வித சிக்கலும் இன்றி இந்த நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை தயாரிக்க அரசு கவனம் செலுத்தி வரக்கூடிய நிலையில இந்த கூட்டத்தில் 20 கட்சிகளுடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. கூட்டம் சுமார் 2 மணி நேரம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு விரைவில் இந்த வார இறுதியில் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த பிறகு விரைவில் இந்த SOP என்பது வெளியிடப்பட இருக்கிறது அதிகாரப்பூர்வமாக. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.